வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டை நம்ம பார்க்க போகிறோம். இது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 86 சென்ட்டு. ஆமாங்க, பியூர் புஞ்சை. பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்ட்டுன்னு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெட் சாயில் மண். இதில் வந்துட்டு மேலே ஐடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எதுவும் வந்து கிடையாது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஜல்லி ரோடு தான் ஃப்ரண்டேஜ். ஆமாங்க. இந்த சைட்டு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தவாசி டு காஞ்சிபுரம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் நமக்கு அந்த டபுள் ரோட்லேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து இருக்குங்க. ஒரே ஒரு கிணறு இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டும் கூடியும். இதில் வந்துட்டு ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த சைட்டை நம்ம விரும்பலாம். ஒரு பிட்டுக்கு மட்டும் இருக்குது. அந்த பிட்டுக்கு வந்து பைப் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க. சைட்டு அதே மாதிரி வந்து ஒரு பென்சிங் பண்ணோன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு இதாக இருக்கும். அந்த ஜல்லி ரோடோட ஃப்ரண்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 அடி 300 அடி கிட்ட இருக்குங்க. ஆமாங்க. வாங்க நம்ம அந்த ஃப்ரண்ட்டை பார்க்க தான் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஜல்லி ரோடு பார்க்க தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்குறோம். சைட்டோட பின்பக்கம் தான் இருக்கிறோம் நம்ம. இப்போ அடுத்தது நம்ம முன்பக்கம் வந்து போயிட்டுருக்குறோம். வாங்க முன்பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 5 ஏக்கர் 86 சென்ட்டு கிட்ட இருக்குது. ஆமாங்க. இப்போதைக்கு அந்த சைட்டில் வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ணலை, அப்படியே தாங்க இருக்குது. அதே மாதிரி வந்து வேலியங்கத்த முள் அந்த மாதிரி ஏதாவது முளைச்சிருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அப்படியே சைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து ஓட்டி விவசாயம் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டு கூடிய. கரெக்டாக இந்த சைட்லேருந்து காஞ்சிபுரம் வந்து 28 கிலோமீட்டர் வருங்க. வந்தவாசி வந்து இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. மானாமதி கூட்டு ரோடு வந்து இந்த சைட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. ஆமாங்க. இப்போ இதில் ஒரு பிட்டில் மட்டும் கடலக்காய் போட்டிருக்காங்க. பாருங்கள் சாயில் எப்படி ஓட்டியிருக்காங்கன்ட்டு. பியூர் ரெட் சாயிலில் வந்து மணல் கலந்த பூமி. இதில் வந்து அந்த கூழாங்கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு சாயில் குடி. ஆமாங்க. இதில் உங்களுக்கு ஒரு 6 ஏக்கருக்கு மேலே கூட எடுக்கணும்னு நினச்சானா கூட பண்ணலாங்க. கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 10 ஏக்கர் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குங்க. இல்லை எனக்கு இந்த பிட்டில் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இந்த 5 ஏக்கர் சில்லற அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதோட கூட நம்ம நிப்பாட்டிக்கலாம். பாருங்கள் அந்த பைப்பு கனெக்ஷனோடைய அந்த இது காட்டியிருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் பாருங்கள் பைப்பு கனெக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ரிஜிஸ்ட்ரேஷன். ஆமாங்க. பாருங்கள் அது ஃபுல்லாகவே அப்படியே பவுண்ட்ரி. இப்போதைக்கு வந்து மழை காலம் இல்லாததுனால பக்கத்தில் எல்லாமே வந்து கடலக்காய் விவசாயம் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. கடலக்காய் போட்டிருக்காங்க, எள்ளு போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்கள் எப்படிப்பட்ட சாயில். இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா மேலே முன்னாடி நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம். ஒரு சென்ட்டின் விலை 20,000 சொல்கிறாங்க. நெகோசியபிள் இருக்குது. அதிகபட்ச நெகோசியபிள் வந்து இருக்காதுன்றத மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா நேரடியாக வாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் ஓனர் கூட கூப்பிட்டு போகிறேன். ஓனர்கிட்டே உட்காந்து பேசுங்க. ஓனர் என்ன ரேட்டுக்கு அளவுக்கு கம்மி பண்ணி பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பேசிக்கலாம். பாருங்கள் ரவுண்டு கட்டட கிணறு. தண்ணி வந்து இறைக்காதனால அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கம்மியாக இருக்குது. பார்த்திங்களா பச்சை கலரில் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இறைச்சி, அதனால தான். ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் இபி கம்பம். முன்னாடி நம்ம அந்த ஜல்லி ரோடு இருக்கு இல்லையா, அந்த ஜல்லி ரோடு தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோம். பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது. கரெக்டாக நமக்கு அந்த வந்தவாசி டு காஞ்சிபுரம் அந்த டபுள் ரோட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த சைட்டு வந்து வந்துடுங்க. ஆமாங்க. பக்கத்தில் வில்லேஜ் கூட இருக்குது. இந்த இடத்துல வீடு கட்டி தங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தங்கலாங்க. பக்கத்துலேயே வில்லேஜ் வந்து இருக்குது. வேலைக்கு கூட கண்டிப்பாக ஆளுக்கெல்லாம் கிடைப்பாங்க. பாருங்கள் அது ஜல்லி ரோடு. இந்த ஜல்லி ரோடோடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடி அகலம் வருங்க. அந்தளவுக்கு நல்ல பெரிய ஒரு ரோடு தான்.
பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.